வணக்கம். இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கில இருக்குது நியூஸ் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசணும். அதிமுக தான். அதிமுகல பரபரப்பான நியூஸ். அத தான் நீங்களும் பார்க்குறீங்க. அத பத்தி தான் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா நியூஸையும் பேசி போடலாம். ஆனா, நீங்க பெருசா பார்க்குறதே இல்ல. அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகல இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேச வேண்டியது இருக்குது. இப்ப செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பஞ்சாயத்து ஓடுது. செங்கோட்டையன் நேத்து ஆதரவாளர்களுடன் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறார். அந்த ஆலோசனைகள்ல பார்த்தீங்கன்னா, பவானி சாகர் தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி அவருமே கலந்துருக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி மேல அவங்களுமே வெறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நேத்து சத்யபாமா முன்னாள் எம்பி கூட அவங்களும் போய் செங்கோட்டையன் கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடுகள் சரியில்ல. அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனோட கருத்தா இருக்கு. இந்த கருத்துக்கு ஒத்துப்போற கொங்கு பெல்ட்ல இருக்கிற முக்கியமான நபர்கள், செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் அப்படின்னு நினைக்கப்படுற நபர்கள தாண்டி நெறைய பேர் போய் செங்கோட்டையனை சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 தொண்டர்கள் கூட நேத்து போய் செங்கோட்டையன்ட்ட பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன செங்கோட்டையன் நினைக்கிறாரு? என்ன பண்றாரு? ஏன் எடப்பாடி பழனிசாமி மேல வெறுப்பா இருக்கிறாரு? அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். செங்கோட்டையன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுக வேணும். அதை தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 6 பேர் கொண்ட குழு போய் நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் பேசினாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், அப்படி ஒரு குழுவே வரல, அப்படி யாருமே வரல. ஏன்னா செங்கோட்டையன் தலைமையில் தான் போய் பேசினாங்க. பேசினதுக்கு காரணம் என்னென்னா, திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வரணும் அப்படின்னம்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், சசிகலா வேணும், ஓபிஎஸ் வேணும், டிடிவி தினகரன் வேணும். இவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் அதிமுக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது தெளிவாக செங்கோட்டையனுக்கு புரியுது. இது எடப்பாடி பழனிசாமிக்குமே தெரியும். கொங்கு பெல்ட்டில் மட்டும் நம்ம வெற்றி பெற்று நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை ஜெயித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பாமக ஒற்றுமையான ஒருங்கிணைந்த ஒரு பாமக இருந்தது. இப்போ பாமகவும் பிளவுபட்டு கிடக்குது. யார் ஆதரித்தாலும், இப்போ ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு அப்படின்னா, பெருசாக பாமக பழைய வாக்குகளை வாங்குமா அப்படின்னா வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்புமணி ராமதாஸ் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார் அப்படின்னா அவங்களும் பெருசாக பாமக ஓட்டு விழுவாது, செதறிடும். இப்போ செதறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர் நிற்க போகிற ஒரு தொகுதியிலே ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. கொங்கு பெல்ட்டை மட்டுமே நம்பி எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. அது சாத்தியமே படாது அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனோட யதார்த்தமான உண்மையும். இதை வச்சு தான் அவர் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செங்கோட்டையனை அதிருப்தி ஆக்கிட்டே இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் நடுவில் எடப்பாடி பழனிசாமியோட அதிருப்தியில் இருக்கும்போது திடீர்னு டெல்லிக்கு போவார், அமித்ஷாவை சந்திப்பார், அமித்ஷாவோட பேசுவார். அதே போல் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட அவங்கள கூப்பிடுறாங்க. உடனே போய் பேசுகிறாரு. அப்படிலாம் பேசிட்டு வந்தார். ஆனால் பாஜகவில் போய் சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியெலாம் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி செங்கோட்டையனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் பாஜகவில் சேரணுங்கிறதுலாம் கிடையாது. தொடர்ந்து அதிமுகவில் தான் இருக்கிறார். ஆனால் நேற்று கட்சி அலுவலகத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா இவங்க படத்தோட பெரியார் படத்தையும் வச்சிருக்கிறாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு டவுட்டை கிளப்பி விட்டுருச்சு. என்னடா இது, பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா, இல்லை பாஜகவோட நம்ம கூட்டணி வேணாம், பாஜக அதிமுக சிதைக்குது, அதிமுக ஓட்டு வாங்கி பாஜக வளர பார்க்குது, இது எடப்பாடி பழனிசாமி உறுதுணையாக இருக்கிறாரு, திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, திமுகவை ஆட்சி கட்டில் வைக்கணும்னு யோசிக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி, ஆட்சி அமைக்கணும் அப்படின்னம்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குனா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே முதல் சாய்ஸே எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி செங்கோட்டையனை தான் சசிகலா தேர்வு பண்ணாங்க. அப்போ கூவத்தூரில் இருந்த எம்எல்ஏக்கள் அதிமுக எல்லாம் எதிர்பார்த்தாங்க, பணம் எதிர்பார்த்தாங்க. அதை உடனே அவரால் கொடுக்க முடியல. அதனால் என்ன செஞ்சார்னா, கொஞ்சம் முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன், செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு, நான் கொடுக்குறேன், இங்கேயே உட்காந்துக்கிட்டே நான் எல்லா வேலையும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூல் இலையில் எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அவங்கவுங்க வீட்டுக்கு பணத்தை அனுப்பி விட்டார். ஏன்னா பொதுப்பணித்துறையில் அப்போ அமைச்சராக இருந்ததுனால அவருக்கு பணப்பட்டுவாடா பயங்கரமாக பண்ணுறதுல சிறப்பாக பண்ணி விட்டார். அதனால் செங்கோட்டையன் அப்படியே மயிரிலையில் முதலமைச்சர் பதவி தப்பிச்சு போயிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா, அவர் கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான ஒரு நெருக்கடியும் கொடுக்காம இருந்தார். ஆனால் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாமே ரூல்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா, அந்த கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி கட்சிகளோட உட்காந்து ஆலோசனை பண்ணி யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணுவாங்க.
ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, அதிமுக தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து யாருக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம், கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தார். இது வந்து பாஜகவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிக்கிறார். இல்லைன்னா கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த சைடு தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்தது. அதனால் வந்து என்ன செஞ்சார் அமித்ஷா, அண்ணாமலை தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. நயினா நாகேந்திரன் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிறாரு. அதனால் அண்ணாமலை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி தான்ப்பா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிடுங்க. எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலை சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை வந்துடும். அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், அண்ணாமலை என்ன செஞ்சார், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல வச்சார். இது வந்து செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஏன்னா அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான முயற்சியை வந்து பாஜக எடுத்தது. ஓபிஎஸ்ஸை எப்படி கையில் வச்சுக்கிட்டு செயல்பட்டாங்களோ அதே போல் செங்கோட்டையனை கையில் வச்சு கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு டீமை உருவாக்குனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து ஜெயிச்சா தானே வந்து அவர் வந்து அமைச்சராக முடியும், இல்லை முதலமைச்சராக முடியும். அவரை ஜெயிக்க வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. கோபியில் வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து வந்து செங்கோட்டையன் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவர் தொகுதியில் அவருக்கு கொடுக்கக்கூடாது, சீட்டு கொடுக்கக்கூடாது, இல்லை அவரை தோக்கடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். அதிமுக ஓட்டை, அதுவும் செங்கோட்டையனுக்கு போகிற ஓட்டை பிரிக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேட ஆரம்பிக்கிறார். இது வந்து பயங்கரமாக வந்து செங்கோட்டையனுக்கு கடுப்பாயிருச்சு. என்னடா நம்மளை தோக்கடிச்சிட்டு அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு, இவர் முதலமைச்சர் ஆகணும். ஒருவேளை நம்ம வந்து எம்எல்ஏ ஆகிட்டோம் அப்படின்னம்னா, ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கடைசி நேரத்தில் அமித்ஷா ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்கிடுவார். எல்லா மாநிலங்களும் அப்படி தான் நடக்குது. அப்படி நடந்துருச்சுன்னா நமக்கு ஆப்படிச்சிருவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. அதனால் என்ன செஞ்சார், அவர் வந்து செங்கோட்டையனை வந்து தேர்தலை நிப்பாட்டக்கூடாது. ஒருவேளை தேர்தலை நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் செங்கோட்டையன் ஜெயிக்கக்கூடாது, அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை எதிர்க்கக்கூடிய சுயேட்சையாக நிற்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு வேட்பாளரை நிறுத்தணும். ரெண்டாவது அந்த தொகுதியை பாஜக ஒதுக்கி விட்டுறணும். பாஜகவும் கொங்கு பெல்ட்டில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அது வந்து இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு வந்து பாஜக மேலே இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ஏன்னா பாஜக வந்து செங்கோட்டையன் தொகுதியை கொடுத்தா அவர் உடனே வாங்கிக்கிற ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து செங்கோட்டையன் ஜெயிச்சிக்கிட்டு இருக்க தொகுதி, இந்த தொகுதியெல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க, இந்த தொகுதி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு பாஜகவும் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி சைடு முழுக்க பாஜகவும் சாஞ்சிருச்சு. இதனால வந்து செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி, நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை மோசடி பண்ணுறாங்க பாஜகவும். எடப்பாடி பழனிசாமியே தேவலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவும் சேர்ந்து செங்கோட்டையனுக்கு வந்து தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அவருக்கு பிடிக்கவே இல்லை. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையவே வந்து அப்படியே வந்து சிதைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலை அப்படின்னா, கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் வந்து இந்த பணம் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆகிருப்பார். செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆகியிருந்தார்னா அவர் மூத்த எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்தவர், அதிமுக கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். செங்கோட்டையன் தொடர்ந்து வந்து அதிமுகவில் முதலமைச்சராக இருந்திருந்தார் அப்படின்னா கட்சி இவ்வளோ தூரம் பிளவுபட்டு போயிருக்கவே வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் அனுசரித்து போயிருப்பார். எல்லாத்தையுமே வந்து பிரிஞ்சு போகாதீங்க, அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர், கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர். நான் மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் குடும்பம் நம்ம வகைரா இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் இல்லை, கட்சியே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் செங்கோட்டையன். ஆனால் அன்னைக்கு நடந்த அந்த ஒரு சதியில் செங்கோட்டையனோட முதலமைச்சர் கனவும் போயிடுச்சு. முதலமைச்சருக்கு அவர் பெருசாக ஒன்று ஆசைப்படல, சசிகலா தான் சொன்னது. ஆனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறாங்க. 5ஆம் தேதி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு, என்னுடைய மனக்குமுறலை நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எந்த விதமான ரியாக்ட் பண்ணல. போனால் போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாரு. அப்படி போனார் அப்படின்னா கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ செங்கோட்டையனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பாஜக முயற்சி பண்ணோம், பாஜக சமாதானப்படுத்தி செங்கோட்டையனை ஒன்றும் இல்லாமல் அந்த கோபத்தெல்லாம் தணிச்சு விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் பாஜக அதை பெருசாக எடுத்துக்கலை. இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே அமித்ஷா சொன்னார்ல, இது உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே பாஜக எப்பயுமே தலையிடான்னு சொல்லிட்டாங்க. இப்போ உட்கட்சி பிரச்சனை, இதுக்குள்ளே பாஜக தலையிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்து செங்கோட்டையன்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் வந்துருங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறோம்,
திரும்பவும் அது திமுக தான் ஆட்சியில் உட்காரும். அப்படி ஆட்சியில் உட்காரும்போது உங்களுக்கு அமைச்சர் பதவியில் முக்கியமான அமைச்சர் பதவி நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ துரைமுருகனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. துரைமுருகனோட பதவியை கூட செங்கோட்டையன் கொடுக்கறதுக்கான அமைச்சர் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து அதிமுகவை கொண்டு வரணும். அப்படி எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை அப்படின்னா இவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்ம வந்து அதிமுக நம்ம தான் ஒரிஜினல் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் ரெட்டை சின்னத்தை முடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். அப்படி ஒரு உருவாச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமினால் கண்டிப்பாக கொங்கு பகுதியிலேயே செல்வாக்காக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போகிறாரு, கும்பலை காட்டுறாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னாலும் அவருடைய ஆளுமை தன்மை இல்லை அப்படிங்கிறத உணர்றாங்க. கூட்டணி அப்படிங்கிறது ஒன்றும் யாருமே வரமாட்டேறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட தான் தோன்றித்தனமான இந்த நடவடிக்கை தான் வந்து அதிமுக வீழ்ச்சி கொண்டு போகுது. திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரட்டும், நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்கலாம், ஆனால் வந்து கட்சியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்பயுமே வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது. ஆனால் மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதிமுக திரும்பவும் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், அதுக்கு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்களை வந்து செங்கோட்டையன் கையில் எடுக்கிறாரு. செங்கோட்டையனுக்கு ஆதரவு அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்துகிறாரு, தொடர்ந்து அவமானப்படுத்திகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நேற்று கூட மதுரையில் பிரச்சாரம் பண்ணும்போது கூட ஒருத்தர் வந்து துண்டு அவருக்கு சால்வை கொடுக்குறாரு, அந்த சால்வையை தூக்கி செல்லூர் ராஜு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வீசுகிறாரு. அப்படி வீசும்போது பக்கத்தில் செல்லூர் ராஜு நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு தெரியலையா? அவ்வளோ டென்ஷனாக, அவ்வளோ பரபரப்பா, ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இல்லை எதுக்காக அந்த சால்வையை வாங்குறாரு? பக்கத்தில் இருக்கிற அவருடைய ஆட்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே. அதெல்லாம் விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணுறது வந்து அநாகரிகமான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. செங்கோட்டையன் என்ன பேச போகிறாரு, செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறாரு, செங்கோட்டையன் இதை தான் சொல்ல போகிறார். தொடர்ந்து வந்து அவர் 6 பேர் கொண்ட குழு எல்லாருமே போய் பேசினாங்க, ஒருங்கிணைந்த அதிமுக கொண்டு வாங்க. ஏன்னா சிவி சண்முகத்துக்கும் சசிகலாவுக்கும் நடக்காத ஒரு சண்டையா? சிவி சண்முகமே சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க, வலுவான ஒரு அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 2021 சிவி சண்முகம் தோற்று போனதுக்கு காரணம் சசிகலா கட்சியில் இல்லாது தான். வட மாவட்டங்களில் கூட சசிகலாவுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. அதை அவர் உணர்ந்துருக்கிறார். இந்த தடவையும் நம்ம அந்த மாதிரி ஒரு இழப்பை உருவாக்கிடக்கூடாது, திரும்பவும் ஆட்சிக்கு வரணும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மளும் ஒரு முக்கியமான ஒரு பதவியை வாங்கி அமைச்சரில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சசிகலாவையோ டிடிவி தினகரனோ உள்ளே வந்துட்டாங்க, ஓபிஎஸை கூட அவர் பெருசாக எடுத்துக்கல, இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாருமே போயிடுவாங்க, நமக்கு எதிரான மனநிலையில் எல்லாருமே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னணியில் பாஜக கூட இருக்கலாம். செங்கோட்டையனை தொகுதி இப்போ பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை பாஜக சார்பாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச போகிறாங்க. ஆனால் வந்து பாஜகவிட்ட வந்து அவர் வந்து அவங்க 60-70 தொகுதிகளை கேட்கலாம் அப்படின்னு முடிவில் இருக்கிறாங்க. அந்த தொகுதியை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செங்கோட்டையனை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்படிச்சிருவாங்க பாஜக வந்து உட்கட்சி பிரச்சனைகளை தலையிடாது, ஆனால் உட்கட்சி பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். செங்கோட்டையனோட கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை தான். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும், பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே கொண்டு வா. கொங்கு பெல்ட்டில் மட்டும் வந்து அதிமுக ஜெயிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் கொங்கு பெல்ட்டில் இப்போது இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம். பாமக உடஞ்சி கிடக்குது, தாவேகாவுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி 2021 வச்சு கணக்கு போடுறாரு. 2021 வாங்கின வாக்கு சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் 20% குறைஞ்சி போய் கிடக்குது, 20% வந்து நிற்கிது. இப்போ வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன காரணங்கள்னால குறையுது அப்படிங்கிறத கரெக்டாக கணித்து அவங்கள எல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். தென் மாவட்டங்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து மிக முக்கியமானது. எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி தென் மாவட்டங்களில் தான் அவங்க எப்போயுமே தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே தான் நிற்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தென் மாவட்ட மக்கள் வந்து அதிமுக மேலே விசுவாசமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் தென் மாவட்டங்களை முழுவதுமே எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறாரு, நிராகரிச்சுட்டு இவர் வந்து வெற்றி பெறது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் தரப்பில் பேசுகிறாங்க. செங்கோட்டையன் அவர் ஆதரவாளர்கிட்ட பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்களை தான் பேசியிருக்கிறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேணும், எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக எந்த முடிவுமே எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது, அவர் கட்சி கிடையாது, இது எம்ஜிஆரோட கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, இந்த கட்சிக்கு தொண்டர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆதரவாளர்கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. பண்ணி இந்த விஷயம் வந்து பெரிய விஷயமா ஆகப்போகுது. 5ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கெல்லாம் செய்தியாளர்களை வந்து செங்கோட்டையன் சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க.
அமைச்சர் எம்எல்ஏ பண்ணாரி அவர் போய் கலந்துக்கிட்டது, அப்புறமா முன்னாள் எம்பி சத்யபாமா அவங்க போய் கலந்துக்கிட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு கொங்கு பகுதியில் ஆதரவு அதிகமாக இருக்குது. செங்கோட்டையன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு செக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.